ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. அது கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம். அதுவும் யாருக்காவது நம்ம நோ சொல்லிட்டோன்னா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஐயோ, அவங்க என்ன நினச்சிட்டாங்களோ தெரியலையே, அவங்க என்ன தப்பாக நினைக்கிறாங்களோ தெரியலை, அந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டாங்களோ தெரியலை, நான் அந்த நேரம் எப்படி ப்ரொஜெக்ட் ஆனேன்னு கூட தெரியலேன்னு நாம் அது ஒரு பெரிய ரிக்ரெட்டாகவே எடுத்துக்கிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆக்சுவலி நம்ம நோ சொல்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஒன்று நாம் நமக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்துக்கிறோம். ரெண்டாவது இன்னும் கேட்குற ஆளுக்கு அவங்களுக்குமே நோ சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்குறோம். அதே நேரம் அவங்களுக்கு அது வேறொரு ஆள் மூலமாகவோ இல்லாட்டி அவங்க செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்குறோம். இல்லை, நான் என்னை வருத்தி ஒரு வேலையை செஞ்சு அதில் என்னோடய வேலையை இழந்து, என்னுடைய நேரத்தை இழந்து, என்னுடைய ஹாப்பினஸ் இழந்து நான் ஒரு வேலையை செய்கிறதுக்கு அதுக்கு நான் நோ சொல்லிட்டு போகிறது எவ்வளவோ மேல். ஸோ நோ சொல்கிறதுக்காக நாங்கள் எப்பயுமே கில்ட்டி ஆகக்கூடாது. நம்மளால் முடியாதப்போ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை இழந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு வேலை கிடையாது. ஈவன் பைபிளில் கூட ஜீசஸ் அதான் சொல்வார், ஒருவன் இந்த உலகத்தையே தன் வசமாக்கிக்கிட்டாலும் அவனை இழந்துட்டா அதில் இருக்கிற பயன் என்ன? ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நோ சொல்லலாம். அவ்வளோதான். ஓகே, பாய்.